புகைப்பிடித்தால் பொடுகு வரும், தலையில் பொடுகு வரும். ஏன் பொடுகு வருது அப்படின்னா, முடி கொட்டும். பொடுகு வந்த பிறகு முடி கொட்டும். எதற்காக புகைப்பிடிப்பதற்கும் பொடுகு வருவதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அதில் வன்முறை உணர்ச்சி, போதைப் பொருள் இருக்குது. வன்முறை உணர்ச்சி புகைப்பிடிக்கும் போது ஒரு வன்முறை உணர்ச்சி வரும். அப்புறம் உடம்பு அது நம்ம புகைப்பிடிக்கிற பகுதி வாய்ப்பகுதி, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சிகரெட்டை வச்சு புகைப்பிடிக்க அப்படிங்கும்போது அந்த புகை, சூடான அந்த புகை முதல்ல எங்கே போய் தாக்கும் அப்படின்னா மண்டை தான் தாக்கும். அதாவது தலையை தான் தாக்கும். மூளையை சூடாக்கும். மண்டை ஓடு சூடாகும். புகைப்பிடிக்கும்போது வாய்க்கு பக்கத்தில் தான் மூளை, மண்டை ஓடு எல்லாமே இருக்குது. தலைப்பகுதி முழுவதும் வாய்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வாயில் வச்சு தான் சிகரெட்டை பிடிக்கிறோம். அப்போ முதல்ல அந்த சிகரெட் புகை நுரையீரலுக்கு போவதற்கு முன்பு நுரையீரல் சூடாகுது. புகைப்பிடிக்கிறதுனால நுரையீரலும் சூடாகுது. சூடாச்சுன்னா ஒழுங்காக வேலை செய்யாது. ஒரு வண்டி சூடாச்சுன்னா ஒழுங்காக வேலை செய்யாது. ஒரு ஃபோன் சூடாச்சுன்னா, நம்ம மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த மொபைல் ஃபோன் சூடாச்சுன்னா அந்த மொபைல் ஃபோன் ஒழுங்காக வேலை செய்யாது. அதே மாதிரி நம்ம உடம்பு சூடாச்சுன்னா நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. புகைப்பிடிக்கும்போது, அடிக்கடி புகைப்பிடிக்கும்போது, அதில் ஒரு முறை புகைப்பிடித்தாலும் சரி, அந்த சூடான காற்று, நச்சு புகை கலந்த அந்த சூடான காற்று, நிக்கோட்டின், புகையிலை, அதனால் அந்த அந்த சிகரெட்டில் இருக்குது நிக்கோட்டின் இருக்குது, புகையிலை இருக்குது. நம்ம புகைப்பிடிக்கும்போது அது ஒரு நச்சு புகையாகவும் வெப்பமான புகையாகவும், வெப்பம் நிறைந்த புகை அது நம்ம நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல் அந்த வெப்பத்துலேயும் நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த புகையிலையும் நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்யாது. அதே மாதிரி வெப்பம் சில டைம்களில் உடம்பு ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு உதவி செய்யும். நம்ம வெந்நீர் குடிக்கிறோம். வெந்நீர் குடித்தா உள்ளுடல் ஒழுங்காக வேலை செய்யணும்னு நினச்சி தான் நம்ம வெந்நீர் குடிக்கிறோம். அந்த வெப்பம் என்பது நமது உள்ளுடலை உறுப்புகளை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி குடிக்கிறோம். ஆனால் சிகரெட் பிடிக்கும்போது அது வெப்பமான காற்று தானே. அப்போ அது ஒழுங்காக வேலை செய்யணும் தானே உள்ளுடல் உறுப்பு. ஆனால் அதில் நச்சுத்தன்மை கலந்துருக்கிறது. அதுதான் அங்கே முக்கியம். இந்த போதைப் பொருள் இருக்குல்ல, நிக்கோட்டின், புகையிலை என்கிற போதைப் பொருள், இன்னும் வேறு மாதிரியான போதைப் பொருள் என்பது கண்டிப்பாக அந்த சிகரெட்டில் கலந்துருக்கும். இப்போ கடைகளில் விற்கிற சிகரெட்டில் கலந்துருக்கும். அதில் அப்போ அதை பிடிக்கும்போது நச்சுத்தன்மை கலந்த அந்த சூடான புகை அது நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலில் ஒழுங்காக வேலை செய்ய விடாது. உடனே நுரையீரல் மற்றும் உள்ளுடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வேலை செய்ய விடாது. குறிப்பாக தலையில் உள்ள மூளையை ஒழுங்காக வேலை செய்ய விடாது. ஏன்னா ரொம்ப வாய்களில் தான் நம்ம சிகரெட் பிடிக்கிறோம். வாய்க்கு பக்கத்தில் தான் மூளையே இருக்குது. மூளையை உடனே அது சூடாக்கும். சூடாச்சுன்னா மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அப்புறம் தலைப்பகுதி, மண்டை ஓடு, இந்த சூடாகுதுல சிகரெட் பிடிக்கும்போது அந்த சிகரெட் புகையில் உள்ள அந்த நச்சு புகையில் உள்ள சூடு மண்டை ஓட்டையும் பாதிக்குது. மண்டை ஓட்டில் பாதிக்கும்போது என்ன ஆகுதுன்னா பொடுகு வருது. சூட்டில் தான் பொடுகு, வறட்சி அதிகமாகும் போது மண்டை ஓடு என்பது வறட்சியாக மாறும் பொழுது, வெப்பம் அதிகரித்து வறட்சியாக மாறும் பொழுது மண்டையில் செதிலாக கிளம்பும். அதுதான் பொடுகு. அதனால் புகைப்பிடிச்சாக்கா கண்டிப்பாக பொடுகு வரும். ஏன்னா மண்டை ஓடு சூடாயிடும், மூளை சூடாயிடும், மண்டை ஓடு சூடாயிடும். அதனால் மண்டை ஓட்டில் செதிலாக கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதனால் பொடுகு யாருக்கு வரும்? அந்த புகைப்பிடிக்கிறவங்களுக்கு, அடிக்கடி புகைப்பிடிக்கிறாங்க பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு முறை புகைப்பிடித்தாலே போதும், உங்களுக்கு இந்த மண்டை ஓடு சூடாகி, மூளை சூடாகி, தலைப்பகுதி சூடாகி, உடம்பே சூடாகி, உடம்பு ஒழுங்காக செய்யாது, ஒழுங்காக வேலை செய்யாது. மூளை சூடாகி, மூளை இருக்கின்ற பகுதியான அந்த மண்டை பகுதி, தலைப்பகுதி சூடாகி, மண்டை ஓடு சூடாகி, மண்டை ஓட்டில் செதிலாக கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதுதான் பொடுகு. முடி உதிரவும் செஞ்சிடும். புகைப்பிடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக முடி உதிரும். நீங்கள் சின்ன வயசில் புகைப்பிடிச்சிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், அந்த பாதிப்பு கூட பிற்காலங்களில் சீக்கிரமாக முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போவே உங்களுக்கு உடனே முடி கொட்டாது, பிற்காலங்களில் உங்களுக்கு முடி கொட்டும். சின்ன வயசில் ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்க, அப்புறம் நான் விட்டுட்டேங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூட பிற்காலங்களில் உங்களுக்கு நீங்கள் ஒரு 4-5 வருஷம் சிகரெட் பிடிச்சிங்கல்ல, அதனால உங்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நரம்பு மண்டலம் பாதிப்பு என்பது அதை நீங்கள் சரி செய்யாமலே விட்டுருவீங்க. அது
உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பிற்காலங்களில் உங்களுக்கு வந்து முடி கொட்டுறதுக்கு அது காரணமாக இருக்கும். பற்கள் விழுவதற்கும் அதான் காரணம். நரம்பு மண்டலத்தில் வந்து இப்போ ஏற்படுற பிரச்சனை தான். நரம்பு மண்டல பாதிப்பு தான் பற்கள் விழுவதற்கும் காரணம். பற்கள் கொட்டுவதற்கும் சீக்கிரமாக பற்கள் கொட்டுறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க இளமை காலத்தில் நிறைய புகைப்பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நரம்பு மண்டல பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பற்கள் கொட்டும், முடி கொட்டும். அதனால் வந்து பொடுகு வருவதற்கு இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு பொடுகு கண்டிப்பாக வரும், முடி அதிகமாக கொட்டும். அதனால் வந்து புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் உள்ளோம்.